எல்லாருக்கும் ஹாப்பி போகி. இன்னைக்கு டே 4 மணி போலவே ஸ்டார்ட் ஆச்சு. எந்திரிச்ச கெடவே ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகுறதுக்கு டைம் 4:45 ஆயிருச்சு. அதுக்கப்புறம் கீழ கோலம் போடுறதுக்காக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். கொஞ்சம் கோலப்பொடி, கலர் கோலம் இதெல்லாம் வாங்கியிருந்தேன்னா, அத ரீஃபில் பண்ணிட்டு கீழ போகும்போது கரெக்ட்டா மணி 5:15 இருந்தது. டைம் 5:15 தான் பயம் இல்ல. ஆனாலும் கீழ போறது கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப இருட்டா இருந்த மாரி இருந்தது. அதுக்கப்புறம் விடிய விடிய லேசா வந்துட்டு அப்படியே ஓரளவுக்கு எல்லா வேலையும் ஃபினிஷ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாசல் பெருக்கிட்டு, தண்ணியெல்லாம் தெளிச்சு, அழகா நல்லா அனல் பறக்கிற மாரி ஒரு அனல் கோலம் போட்டிருந்தேன். அனல் குழம்பு போட்டு ஒரு 3 ஹார்ஸ்ல வந்துட்டு அனல்ல தண்ணி ஊத்தி அணைச்சாச்சு. எப்படி அணைஞ்சதுன்னு நான் உங்களுக்கு லாஸ்ட்ல ஷேர் பண்றேன். கோலம் போட்டுட்டே இருக்கும்போது அப்படியே விடிஞ்சதுங்க. பனி மூட்டமா, இல்ல போகில இன்னைக்கு நெறைய நெருப்பு கொளுத்துவாங்கல்ல, அந்த ஒரு புகையா என்னன்னு தெரியல. ஒரு மாரி மூடியா இருந்தது கிளைமேட்டு. நல்லா இருந்தது. எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் பண்ணினதுக்கப்புறம் உடம்பே நல்லா ஆக்டிவா இருக்கும். அத கண்டிப்பா நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும். போகி பண்டிகைக்கு அழகா கலர் கோலம் போட்டு ஹேப்பி போகின்னு எழுதியாச்சு. இதெல்லாம் போட்டுட்டு மேல போயிட்டு வரதுக்குள்ள கார் கிளீன் பண்ணாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாவே வழிஞ்சு கோலம் ஃபுல்லா கலஞ்சாச்சு.